அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மக்காவுக்குள்ளே இந்த படைகள் எப்படி போச்சு, அந்த போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி, இது பார்த்தீங்கன்னா புகாரில் 3647 ஹதீஸ், முஸ்லீம்னு நினைக்கிறேன், முஸ்லீமில் 3647 ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய. அது பின்னாடி ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு விருந்து ஒன்று நடக்குது அன்சாரிகளுடைய வீட்டில். அந்த இடத்துல வச்சு இவர் சொல்கிறார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அன்சாரிகளே உங்களுடைய செய்தி ஒன்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா, ஹதீஸ் ஒன்று உங்கள் விஷயத்தை நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வந்து சேர்ந்தார்கள். அந்த மக்கா வெற்றி நாளில் ஒரு பக்கம் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க, இன்னொரு பக்கம் ஹாலித் பின் வலீது, இன்னொரு பக்கம் இவர் அபூ உபைதா பின் அல் ஜர்ரா, இந்த நபி தோழர்கள் வர ரசூலா வந்தாங்க. பள்ளத்தாக்கின் நடுப்பகுதியில் வந்து ஒன்றாகி வந்த பிறகு பார்வையில் நான் தட்டுப்பட வந்துட்டாங்க, பள்ளத்தாக்குக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க, பக்கத்தில் அபூ ஹுரைரா நின்றுட்டுருக்காங்க. பார்த்துட்டு ரசூல்லா கேட்குறாங்க, அபூ ஹுரைரா நீயா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அன்சாரி ஒருவரை தான் இப்போ இங்கே எதிர்பார்த்தேன், யாரோ ஒரு அன்சாரி வருவாங்கன்னு பார்த்தா என்னப்பா நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா பார்த்துட்டு, சரி எனக்காக அன்சாரிகளுக்கு அழைப்பு கொடு, சரி வந்தேன் ஏறி நின்று அன்சாரிகளை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லி அழைக்க சொல்கிறாங்க. குறைஷிகள் வந்து ஒன்று கூடி இப்போ இந்த இடத்துல அன்சாரிகளை கூப்பிடுறாங்க, அன்சாரிகள்லாம் வந்துடுறாங்க. அதே சமயம் அங்கே குறைஷிகள் என்ன பண்ணுறாங்க, அபூ சுஃபியான் இங்கே சரண்டராகி இவர்கிட்டயே கூடவே இருக்கார், ரசூல்லா கூட. அதாவது வரும்போது ரசூல்லாவோட படையில் வராரு யார், அபூ சுஃபியான். அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்கன்னு கிட்டத்தட்ட அப்படி இழுத்துட்டு வராங்க அபூ சுஃபியானை. அப்போ அந்த நேரத்தில் வந்து குறைஷிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே ஆலோசனை பண்ணுறாங்க. தலைவர் இல்லைனாலும் என்ன பண்ணான், நெருக்கடி ஆகி போச்சு. அவங்களே ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்க, நட்பு குளம் இருக்குல்ல, அவங்கள ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, பாரு முகமதுடைய படைகள் வருது, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு அவங்கள அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்கள் இங்கே பின்னாடி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறோங்கிறாங்க. அனுப்பி விட்டு பின்னாடி இவங்க பேசுகிறாங்க, இவங்க என்ன ஆகிறாங்கன்னு பார்ப்போம், இவங்க நின்னா நாமளும் நிற்போம், இல்லைன்னா நாம் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி பேசிக்கிறாங்க. பேசிட்டு இந்த ரசூலா வந்து அந்த படைகள் வந்து தயங்கி வருது, என்னடா இவங்க நம்மளை அனுப்புகிறாங்க, இவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவங்க பம்பிட்டு வராங்க. வந்தவுடனே இந்த இடத்துல ரசூலா சொல்கிறாங்க, இந்த வர்றானுங்களா அங்கே பம்பிட்டு அவனை பார்க்குறீங்களா அப்படிங்கிறான். ஆமாம் அப்படிங்கிற அன்சாரிகளை கூப்பிட்டு அந்த ஒற்றுமையான அந்த நட்பு படையை பார்த்தீங்கள, அந்த படைகளை பார்த்து நீங்கள் வந்து முடிச்சுட்டு அந்த படையை முடிச்சுட்டு நீங்கள் சஃபாவுக்கு வந்துடுங்க, இந்த சஃபாங்கிற அந்த குன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க, அங்கே வச்சு நம்ம மீட் பண்ணுவோங்கிறேன். அதாவது அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துங்க, ஹேண்டில் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுங்க, நான் போயிட்டுருக்கிறேன் முன்னாடி அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இவங்களை என்ன பண்ணுறதுங்கும்போது முஸ்லீமில் 3648 ஹதீஸில் நபிஸ்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இவர்களை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அறுவடை பண்ணிடுங்க அப்படிங்கிறேன். இப்போ மக்கா வெற்றி சம்பந்தமாக பயான்கள் நிறைய செய்யும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தி இன்றி ரத்தமின்றி இந்த மக்கா வெற்றி கிடைச்சதுங்கிறாங்க. பெரும் அளவில் ரத்தம் ஓத்தப்பட்டது, அது முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள்லேயே வருது. சாதாரண இல்லை, ஒரு ஆள் கூட கொல்லப்படல. இஸ்ரார் அஹமது கூட இந்த பயானில் இதுதான் சொல்கிறார். அதில் நம்ம மேலே ஒரு ரிமார்க் இருக்குது இல்லையா, இஸ்ரார் அஹமதுடைய தக்லீத் சேரவன்ட்டு, அதையும் இன்ஷால்லா கவனத்தில் வரும். இஸ்ரார் அஹமதுடைய கருத்து என்னென்னா, மக்கா வெற்றியில் ஒரு ஆள் கூட கொல்லப்படலைங்கிறார். ஆனால் முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது, இந்த நட்பு குலத்தார் வந்து கொல்லப்பட்டாங்க, இது இல்லாமலும் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. ஃபுல் செய்தி இதில் இருக்குது, 3647, 48, 49 இந்த 3 செய்தியிலையும் வருது. ரசூலா சொல்கிறாங்க, இவங்களை அறுவடை பண்ணிடுங்க அப்படிங்க. அதாவது விவசாயிகள் இவங்க யார், அன்சாரிகளை சொல்கிறாங்க, இவங்களை அறுவடை பண்ணிடுங்க, இவங்களை இதே பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அன்சாரிகள் சொல்கிறாங்க, நாங்கள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் நிரந்தரமாக தூங்க வச்சோம், கண்ணில் கிடைச்சவனெல்லாம் நாங்கள் வந்து முடித்தோம், பிறகு சென்று சஃபா மலைக்கு சேர்ந்து கொண்டோம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நாங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டோம். ரசூலுல்லாஹ் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி போர் வந்து உக்கிரமாக நடக்குது, பயங்கரமான ஒரு போர் நடக்குது. கண்ட இடத்துலேருந்து அம்புகள் வருது, அங்கே வந்து தாக்குறாங்க தெருவிலிருந்து. ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே போர் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி இந்த ஈராக் போரில் பாருங்கள் ரொம்ப நாள் நடக்கும். ஏன்னா எந்த வீட்டில் யார் பதுங்கி இருக்கிறா, எங்கேருந்து தாக்குதல் பண்ண போகிறா, எந்த மாடியிலேருந்து எது உழுவ போது தெரியாது. ஏன்னா அது போர் களம் கிடையாது, இங்கே ஒளியறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதனால் வந்து போர் வந்து ரொம்ப உக்கிரமாக நடக்குது. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்பாஸ் அலியானை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அபூ சுஃபியானை ஒரு சின்ன சந்து அந்த இடத்துல போட்டு அவன் நிப்பாட்டுங்க, அபூ சுஃபியானை ஒரு இடத்துல நிறுத்துங்க, நம்மளுடைய படைபலத்தை அபூ சுஃபியான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து ரசூலுல்லாஹ் நிறுத்துறாங்க. இதுலேயே இன்னொரு விஷயமும் வருது ஹதீஸில். முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில் வர்ற அந்த சஹாபாக்களும் 2 பேர் மௌத்தாராங்க. அப்போ போரே நடக்கல அப்படின்னா முஸ்லீம் படையிலேருந்தே 2 பேர் மௌத்தாயிருக்காங்க. அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா 12 பேரை கொண்டுட்டு தான் அவங்க 2 பேர் சாகுறாங்க. அந்த 2 பேர் கூட 12 பேரை வந்து கொண்டுட்டு தான் சாகுறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவங்களோட வந்து போய் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குலத்தாரும் உள்ளே வராங்க. இந்த மாதிரி போர் வந்து ரொம்ப நடக்குது. இந்த நடக்கும்போது ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, அபூ சுஃபியான் இருக்கிறார்ல, அவரை வந்து கைது செஞ்ச அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா கூட்டிகிட்டு வர சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வர, அவனை கொண்டாந்து அங்கே நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அபூ சுஃபியானை வந்து ஃப்ரீயாக விடல, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் ஃப்ரீயாக விடல, கூடவே வச்சுருக்கிறாங்க. அந்த நாள் மக்கா வெற்றி அந்த நாள் பொறுத்த வரைக்கும் கூட வச்சு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் கொண்டாந்து குறுகலான இடத்துல இவரை நிப்பாட்டுங்க, அப்போ எங்களுடைய படைகளை வந்து இவர் பார்க்கட்டும் அப்படின்னு. இப்போ என்ன விஷயம்னா, மோத முடியாதுங்கிறது ரசூலா உணர்த்துறாங்க. 10,000 பேரை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதை வந்து அபூ சுஃபியான் பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார், மக்கள்கிட்ட போய் சண்டைக்கு போகாதீங்க, சரண்டர் ஆகுங்க, அப்புறம் இந்த கோரிக்கை அவர் வைப்பார். எல்லாமே ரசூலோடைய கால்குலேஷனு. அப்போ அதை வச்சு தான் ரசூலா கொண்டு போய் என்னன்றாங்க, ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு இவரும் நிற்கிறார். இது புகாரில் பார்த்தீங்கன்னா 4280 ஹதீஸில் வருது. அப்போ இவங்க வந்து ரசூல்லா கூட ஒவ்வொரு குலத்தாரும் வந்துட்டுருக்குறாங்க. வரும்போது ரசூலா என்ன பண்ணுறாங்கன்னா, வேணும்னு ஒரு சின்ன சின்ன படையினா அந்த குளமாக வர சொல்கிறாங்க. ஒரே கூட்டமாக வர சொல்கிறார். சின்ன சின்ன குளம், அந்த குளத்துடைய தலைவர் அவருக்கு கீழே வாங்க அப்படின்ட்டு. அப்படி போடும்போது ஒரு கூட்டம் வருது. இவருக்கு பார்த்துட்டு கேட்குறாரு, யார், அபூ சுஃபியான், அப்பாஸே இது யார் அப்படிங்கிறாங்க. இது கிஃபார் குலத்தார், அபூதர் கிஃபாரி இருக்காங்களா, அவங்களுடைய குலத்தார் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் அபூ சுஃபியான் கேட்குறாரு, இவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்தே கிடையாது, இவங்க எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த சண்டைக்கு வர்றாங்க அப்படிங்கிறார். போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி அடுத்த குலம் வருது, ஜுஹைனா குலம். ஜுஹைனா குலம் இவங்க யார் அப்படிங்கிறாங்க. இவங்க ஜுஹைனா குலங்கிறாங்க. இவங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்தே இல்லையா அப்படிங்கிறாங்க. அடுத்தது கேட்குறாங்க, சுலைம் குலம். இவங்களும் எனக்கு சண்டையே இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு புலம்பும்போது இவர் சொல்கிறார், இது அப்படித்தான், நபியுடைய உத்தரவு கட்டுப்பட்டு இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த விருப்பை விட ரசூல்லாவுடைய இதுதான் முக்கியம். அதாவது உணர்த்துறாங்க, அல்லாஹ்வுடைய கூட்டம் இது. சொந்த பகைக்கு வந்தாங்கன்னு ஆயிரும்ல, சொந்த பகைக்கே வரல யாருமே. இதுதான் கஷ்டம் இருக்குது இல்லையா. ஏன்னா அது அந்த ஹதீஸ் வரும் இல்லையா, இந்த ஈமானுடைய சுவை உணர்ந்தவர் யாருன்னா, அல்லாவுக்காக விரும்புகிறவன், அல்லாவுக்காக நேசி. நம்ம இங்கே கொலா சண்டைகள்லாம் அதை கொண்டு வந்து அந்த ஹதீஸ் ஃபிட் பண்ணுவோம். அந்த நம்ம கொலா சண்டைக்கு அந்த ஹதீஸ் ஃபிட்டே ஆகாது. இதுதான் அது, சம்பந்தமே இல்லை. யார், கிஃபார் குலத்துக்கும் குறைஷிகளுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லாவுக்காக வெறுக்கிறது சம்பந்தமே இல்லை. அன்சாரிகளுக்கும் இவங்களுக்கும் அல்லாவுக்காக நேசிக்கிறது. இதுதான் அந்த ஹதீஸை தவிர இங்கே வந்துட்டு ஒரு ஹதீஸ் நம்ம காமிச்சு அவன் ஏற்றுக்கலன்னு நான் அல்லாவுக்காக ஒன்று வெறுக்கிறேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற 2 பேர் கூட சேர்ந்துருக்க முடியாது. இங்கே அந்த அக்கப்போர் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. அந்த ஹதீஸ் கொண்டாந்து இங்கே ஃபிட் பண்ணி இது ஒரு கேலி கூத்தா பண்ணுறது, அந்த ஹதீஸ்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டமாக வருது. கடைசியாக சாதுவின் உபாதா, அதாவது ரசூல்லா வந்து இவங்களுக்கு கொடுத்த கண்ணியம் பாருங்க. யாருக்கு, இந்த அன்சாரிகளுக்கு என்ன கண்ணியம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க கூட ரசூல்லா வராங்க. இது ஏன் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அன்சாரிகள் கூட ரசூல்லா வராங்க. வந்த உடனே முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் 2 பேருமே லெஃப்டில் அன்சாரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரசூல்லா நடுவில் வர்றாங்க. ரசூல்லா ஒரு வளையம் மாதிரி சஹாபாக்கள் பண்ணி அதில் கூட்டிகிட்டு வராங்க. ரசூல்லா மேலே எந்த ஒரு ஸ்க்ராட்சும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஆயுதங்களை வச்சு எல்லா கேடயம்லாம் வச்சு ரசூல்லா அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது இவர் சொல்கிறாரு, சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்கிறாரு, அப்பாஸே, உமது சகோதரருடைய மகனின் ஆட்சி இன்னைக்கு கொடி கட்டி பறக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை இது அல்லாஹ்வுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நபித்துவம் வந்து இது அரசாங்கம் அல்ல நீ அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு.